விளம்பர அரசின் அலட்சிய போக்கால் அதிசய கிணறு அழிந்து விட்டதாக நெல்லை மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ஆயன்குளத்தில் அமைந்துள்ள அதிசய கிணறு பல ஆயிரம் கன அடி நீரை தொடர்ந்து உள்வாங்கி வந்த நிலையில் விடிய அரசின் மெத்தனத்தால் அதன் சுற்றுச்சுவர் உடைந்து நீரை உள்வாங்குவதை முற்றிலுமாக நிறுத்தியிருக்கின்றது. நெல்லை மாவட்டம் திசைன்விளை அருகே ஆயன்குளத்தில் அமைந்துள்ளது அதிசய கிணறு. கடந்த ஆண்டு பருவமழை காலங்களில் வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீரை இந்த கிணறு உள்வாங்கியது. பல நாட்கள் தண்ணீர் சென்றும் அந்த அதிசய கிணறு நிரம்பவில்லை. இதனையடுத்து அதிசய கிணறு குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஐஐடி பேராசிரியர்களை நியமிக்கப்பட்டனர். 3 மாதங்களாக ஐஐடி குழுவினர் அதிசய கிணறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிணறுகளில் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் ட்ரோன் கேமரா, கோப்ரா கேமரா, GPS கருவிகள் கொண்டு ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் முடிவில் ஆயன்குளம் அதிசய கிணற்றின் கீழ் உள்ள பாதாள குகைகள் வழியாக தண்ணீர் அதிவேகமாக கடத்தப்பட்டு சுற்றுவட்டாரத்தில் 6 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் உயர்வது ஐஐடி குழுவினரால் உறுதி செய்யப்பட்டது. அதிசய கிணற்றின் சுற்றுச்சுவர்களை பாதுகாக்க வேண்டுமென ஐஐடி குழுவினர் அரசிற்கு பரிந்துரை செய்திருந்தனர். ஆனால் விடிய அரசு கிணற்றின் சுற்றுச்சுவரை பராமரிக்க தவறியால் பெருமழை வெள்ளத்தில் தொடர்ந்து அதிக அளவு கிணற்றின் சுற்றுச்சுவர் வழியாக பாய்ந்து கிணற்றின் சுற்றுச்சுவர் உடைந்தது. இதனால் அதிசய கிணறு நீரை உள்வாங்குவதை நிறுத்தியுள்ளது. இதனால் வேதனையடைந்த ஆயன்குளம் மக்கள் விளம்பர அரசு அலட்சியமாக செயல்பட்டு அதிசய கிணறை அழித்து விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் உவரி பீச் காலனியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். முறையாக வானிலை முன்னறிவிப்பு வழங்கியும் விடியா திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ராதாபுரம் எம்எல்ஏவான சபாநாயகர் அப்பாவு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அதிமுக முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். முறையாக வானிலை முன்னறிவிப்பு கொடுத்தும் இருக்கின்ற விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முறையான நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்களும் இதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் வானிலை அறிக்கைக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக எடுக்காதனுடைய விளைவு இன்றைக்கு பல கிராமங்களில் மிகவும் ஏழ்மையான கஷ்டப்பட்ட கிராம மக்கள் மிகவும் பாதிப்பு